வணக்கம் நண்பர்களே. உங்கள் முன்னோர்கள் ஏன் சில குறிப்பிட்ட உணவுகளை திரும்ப திரும்ப சாப்பிட்டாங்க? அது வெறும் சுவைக்காக மட்டுமா நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அறிவியல் ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை தான் இப்ப சயின்ஸ் நமக்கு ரொம்ப அழகா புரிய வைக்குது. வாங்க அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த கேள்விய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம பாட்டி சமைச்ச அந்த கம்மங்கூழுக்கும் பழைய சாதத்துக்கும் பின்னாடி எவ்ளோ பெரிய மருத்துவ ஞானம் இருந்திருக்கு பாருங்க. அத இப்போதைய நவீன அறிவியல் ஒண்ணா ஆராய்ச்சி பண்ணி, ஆமா இது உண்மைதான்னு உறுதிப்படுத்துது. நாம ஏதோ மூட நம்பிக்கைன்னு ஒதுக்குன பல விஷயங்களுக்குள்ள எவ்ளோ ஆழமான அறிவியல் உண்மைகள் ஒளிஞ்சிருக்கு பாருங்க. இந்த ரெண்டு படத்தையும் கொஞ்சம் பாருங்க. ஒரு பக்கம் நம்மளோட பாரம்பரிய வாழை இலை சாப்பாடு, இன்னொரு பக்கம் பீட்சா, பர்கர். நம்ம தாத்தா பாட்டிக்கு இருந்த அந்த தெம்பும் ஸ்டாமினாவும் நமக்கு ஏன் இப்ப இல்ல? சின்ன வயசுலயே சோர்வு, வயிறு உப்புசம், செரிமான பிரச்சனைன்னு ஏன் நாம அடிக்கடி அவதிப்படுறோம்? பதில் ரொம்ப சிம்பிள். நம்ம தட்டுல இருக்கிற இந்த உணவு மாற்றம் தான் அதுக்கு காரணம். சரி, விஷயத்துக்கு வருவோம். இது எல்லாத்துக்கும் நம்ம உடம்புக்குள்ள எங்க தொடர்பு இருக்குன்னு பார்த்தா அது நம்ம குடல்ல தான் இருக்கு. சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம குடல் ஒரு அழகான தோட்டம் மாதிரி. இந்த தோட்டத்துல கோடிக்கணக்கான குட்டி குட்டி உயிரினங்க வாழுது. அவங்க தான் நம்ம தோட்டக்காரங்க. இந்த தோட்டத்தை நாம எவ்ளோ நல்லா பாத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம மொத்த ஆரோக்கியமே இருக்கு. இந்த தோட்டத்துல இருக்கிற அந்த குட்டி உயிரினங்களை தான் நாம நல்ல பாக்டீரியான்னு சொல்றோம். பேர்ல பாக்டீரியான்னு இருக்கிறதால பயந்துராதீங்க. இவங்க நம்ம எதிரிகள் இல்ல, நம்மளோட உயிர் நண்பர்கள். சொல்லப்போனா நம்ம தோட்டத்துல பூத்து குலுங்குற பூச்செடிகள் மாதிரி. இவங்க இல்லாம நம்மால ஆரோக்கியமா வாழவே முடியாது. அப்போ இந்த நண்பர்களோட வேலை தான் என்ன? முதல்ல நாம சாப்பிட்ற உணவை சரியா செரிக்க வைக்கிறாங்க. அப்புறம் நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு பெரிய கவசம் மாதிரி செயல்படுறாங்க. இங்க தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. நம்ம மனநிலைக்கும் மூளைக்கும் குடலுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. நம்ம குடல் சந்தோஷமா இருந்தா நம்ம மனசும் மூளையும் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புக்கு தேவையான B12 மாதிரியான முக்கியமான வைட்டமின்களையும் இவங்க தான் நமக்காக உருவாக்குறாங்க. நம்ம குடல் தோட்டத்தை செழிப்பா வைக்க தேவையான சூப்பர் உணவுகள் எல்லாம் எங்கேயோ வெளிநாட்டுல வரணும்னு அவசியம் இல்ல. எல்லாமே நம்ம சமையலறையிலேயே இருக்கு. அறிவியல் இப்போ கொண்டாடுற நம்ம பாரம்பரிய உணவுகளை பத்தி இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது பழைய சாதம். ராத்திரி மிஞ்சின சாதத்துல தண்ணி ஊத்தி வைக்கிற ஒரு சாதாரண பழக்கம்னு இதை நினைக்காதீங்க. இந்த நொதித்தல், அதாவது ஃபெர்மெண்டேஷன்ங்கிற ஒரு சின்ன செயல்முறை அந்த சாதத்தை ஒரு ப்ரோபயாட்டிக் புதையலா மாத்துது. இதுல என்ன ஸ்பெஷல் தெரியுமா? இந்த நொதித்தல் செயல்முறை கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்குது. இதனால உடம்புக்கு தேவையான விட்டமின் B12, B6 எல்லாம் இயற்கையாவே கிடைக்குது. காலையில இதை குடிக்கும்போது உடம்பு அப்படியே ஜில்லுன்னு ஆயிடும். நாள் முழுவதும் தேவையான ஆற்றலும் கிடைக்கும் பாருங்க. அடுத்தது நம்ம மோர். இது வெறும் தாகத்தை தணிக்கிற ஒரு பானம் மட்டும் இல்லைங்க. நம்ம முன்னோர்கள் தினமும் குடிச்ச ஒரு அற்புதமான குடல் மருந்து. தயிரை கடைஞ்சு வெண்ணெய் எடுத்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற இந்த மோர் ஒரு ப்ரோபயாட்டிக் பவர் ஹவுஸ்னே சொல்லலாம். இதுல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் செரிமானத்தை ரொம்ப சுலபமாக்குது, வயிறு எரிச்சலை குறைக்குது. முக்கியமா நம்ம குடல்ல நல்ல பாக்டீரியாக்களோட எண்ணிக்கையை அதிகமாக்கி நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற எல்லா ஊட்டச்சத்துக்களையும் நம்ம உடல் சரியா உறிஞ்சிக்கொள்ள உதவுது. அடுத்து கூழ். குறிப்பா கேழ்வரகு, கம்பு மாதிரி சிறுதானியங்களை செய்யப்படுற கூழ் நம்ம குடல் நண்பர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ட்ரீட்னு சொல்லலாம். இதை ப்ரீபயாட்டிக் உணவுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம நல்ல பாக்டீரியாக்களோட சாப்பாடு. இதுல இருக்கிற நார்ச்சத்து ஒரு ஸ்பெஷல் நார்ச்சத்து. அதுக்கு பேரு கட்டுப்பாட்டு நார்ச்சத்து, அதாவது ரெகுலேட்டரி ஃபைபர். இது ரத்தத்துல சர்க்கரையோட அளவை மெதுவா வெளியிடுறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதான் நம்ம குடல் நுண்ணுயிர்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு. இத சாப்பிட்டா நீண்ட நேரத்துக்கு பசியே எடுக்காது. சரி, நல்ல உணவுகளை பத்தி பார்த்தோம். இப்போ நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யற சில தவறுகளால நம்ம குடல் தோட்டத்தை எப்படி நாசமாக்குறோம்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நம்ம நவீன வாழ்க்கை முறை எப்படி நம்ம குடலை பாதிக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம குடல் தோட்டத்துல வளர்ற கலைச்செடிகள் மாதிரி. அதிக சர்க்கரை, மைதா, பாக்கெட்ல வர்ற உணவுகள், நார்ச்சத்து இல்லாத சாப்பாடு, இதெல்லாம் நல்ல பாக்டீரியாக்களை அழிச்சிடும். அது மட்டும் இல்ல, நம்மளோட மன அழுத்தமும் சரியான தூக்கமின்மையும் கூட நம்ம குடலை நேரடியாக பாதிக்கும். ஐயோ, இவ்ளோ தப்பு பண்றோமேன்னு பயப்படாதீங்க. நம்ம குடல் தோட்டத்தை திரும்பவும் செழிக்க வைக்கிறது ரொம்ப சுலபம். இதோ உங்களுக்கு 3 எளிய வழிகள். 1. தினமும் மோர், பழைய சாதம் இல்லனா இட்லி, தோசை மாதிரி ஒரு புளித்த உணவை கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. 2. நார்ச்சத்து நிறைஞ்ச காய்கறிகளையும் சிறுதானியங்களையும் அதிகமா சாப்பிடுங்க. 3. பாக்கெட் உணவுகள், கூல்ட்ரிங்க்ஸ், அதிக சர்க்கரை இதெல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் அடியோடு குறைச்சிடுங்க. பாத்தீங்களா?
உண்மையான ஆரோக்கியம்ங்கிறது எங்கேயோ புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் இல்ல. அது நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு, அவங்க சாப்பிட்ட உணவுக்கு திரும்புறதுல தான் இருக்கு. விஞ்ஞானம் இன்னைக்கு கொண்டாடுற விஷயங்களை நம்ம பாட்டிங்க அவங்களோட அன்றாட வாழ்க்கையில சர்வசாதாரணமா செஞ்சு காட்டிட்டு போயிருக்காங்க. உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு. உங்க குடல் தோட்டத்தை மீண்டும் செழிப்பாக்க நம்ம பாரம்பரியத்துக்கு திரும்ப நீங்க தயாரா? உங்க ஆரோக்கிய பயணத்தை தொடங்க ஒரு பர்சனலைஸ்ட் டயட் பிளான் வேணும்னா கீழே கமெண்ட்ல கட் ஹெல்த் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இன்னும் இது போல பயனுள்ள அறிவியல் பூர்வமான தகவல்களை நம்ம பாரம்பரியத்தோட சேர்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம். நன்றி.